அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7/7/2024 முதல் அடுத்த 25 நாட்களுக்கு மிகவும் வலுவாக தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் அஷ்டமஸ்தானத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நுழைகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்திற்கு செல்லக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை வலுவாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்வதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தனது பகை கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவர் சகாயமற்றவராக தான் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில், ஏனென்றால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறாருங்க. ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் கூட சுப கிரகமாக இருந்தாலும் அவர் பொதுவாகவே பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே அவர் அஷ்டமத்தில் சென்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் பற்பல விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல், ஆரோக்கிய தொல்லை உட்பட சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். எனவே இந்த வேளையில் எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி நிச்சயமாக உருவாகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ மிக வலுவாக நடைபெறும் போது சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதை எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய அமைப்பு வலுவாக இருந்தால் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல பல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமரும் போது உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்ற அமைப்பு இந்த வேளையில் இல்லை. எனவே தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் மட்டும்தான் நல்ல பலன்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அதிகமாக தேவை. ஏனென்றால் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் அங்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. 2 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் உண்டு. இல்லை என்றால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லம் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகள்ல அளவோடு செயல்படுவதும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் உணவு பழக்க வழக்கம் மற்றும் எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு செய்தல் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. இல்லை என்றால் அலைச்சல் அதிகமாகவும் வீண் விரய செலவுகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம். அதே வேளையில் இந்த தருணத்தில் இல்லத்திலும் சரி இதர பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். அது சிறிய பணியாக இருந்தாலும் மிக பெரிய பணியாக இருந்தாலும் நீங்களே அவற்றை செய்வதால் அதில் எழக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் களையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால்
ஆனால் மற்றவர்களை ஈடுபடுத்துவதால் அதை மிகவும் கடினமாக மாற்றிவிடக்கூடிய சூழல் உருவாகலாம். அது தொல்லையை நிறைந்து கொடுப்பதோடு மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவே சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட புதன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் புத சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் எப்பேற்பட்ட கடினமான சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக கையாளக்கூடிய ஆற்றலை புத சுக்கிர யோகம் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பாக கிடைக்கிறது. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த தருணத்தில் ஓரளவிற்கு சிறப்பாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த சூழ்நிலை என்பது சுமையாக இல்லாமல் ஓரளவிற்கு கையாளக்கூடிய சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புத சுக்கிர யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் படிப்படியாக நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். பதற்றத்தை தவிர்த்து சிறப்பான முறையில் செயல்பட்டால் அனைத்து விதமான சிக்கலும் அகலுவதற்கான சூழல் உண்டு. நல்ல மனிதர்களின் நட்பு கிடைப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி வலுவாக கிடைப்பதற்கான சூழல் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. கலைத்துறையில கடைசி நேரத்தில் சின்ன சின்ன வாய்ப்புகள் தடைபடுவதற்கான சூழல் உண்டு. விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியம் ஒன்றாக இருக்கும். ஆனால் செயல்பட்டவை வேற ஒன்றாக அமைவதற்கான சூழல் உருவாகிறது. எனவே சற்று விழிப்புணர்வு. மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணி ரீதியான விஷயங்களில் மிகவும் முக்கியமாக தேவை. மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லை. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் திருப்திகரமான சூழலும் நிச்சயமாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பெரும்பாலும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது விவசாயத்துறையில் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.